வெல்கம் டு பார்வதியம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி கார சட்னி தான். இது செய்வது சுலபம், 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு இட்லி சாப்பிடுவாங்க, ஆனால் இந்த சட்னி வச்சிங்கன்னா 10 இட்லி கூட எடுத்துக்குவாங்க. அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வெள்ளை எள்ளா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எள்ளு நல்லா படப்படன்னு பொரியட்டும். பொரிஞ்ச உடனே தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கருக விட்டுடாதீங்க. வறுபட்ட வாசனை வந்த உடனே எடுத்துடுங்க. தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்பில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6லேருந்து 7 வத்தல் சேர்த்துருக்கேன். இது நல்லா காரமாகவே இருக்கும். நீங்கள் காரம் அதிகம் சாப்பிட்றவங்களா இருந்தால் நல்லா இன்னும் 2 வத்தல் கூட சேர்த்துக்கலாம். நான் பிள்ளைங்க சாப்பிட்றதுனால குறைச்சி சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வறுபட்ட உடனே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா கருக விட்டுறாதீங்க. படப்படன்னு பொரிஞ்ச உடனே அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. சேர்த்து கலர் மாறக்கூடாது. அந்த பச்சை கலர் மாறாமல் நல்லா வறுபடட்டும். வறுபட்டோடனே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நான் எடுத்துருக்கிற கருவேப்பிலைன்னு பார்த்தீங்கன்னா 2 ஈர்க்கு, அந்த 2 ஈர்க்க உருவி நான் சேர்த்துருக்கேன். திரும்பவும் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா 4லேருந்து 5 பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. இதுக்கு வெங்காயம் எதுவுமே தேவைப்படாது, தக்காளி மட்டும்தான் வேணும். நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மலிஞ்சு தான் இருக்குது. கனிஞ்ச தக்காளியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி மசிஞ்சு கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு சேர்த்தா போதும். தக்காளிலையும் புளிப்பு இருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா மசிஞ்சு கொடுத்தோடனே ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எள்ளு வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பொருளை முதல்ல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு குறைன்னு அதில் ஒரு 4-5 பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முதல்ல குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவை கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தக்காளி கலவை, அதை சேர்த்துருங்க. அதை சேர்த்துட்டு அதில் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். உப்பை செக் பண்ணிவிட்டு விருப்பப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்துடும் போதும். தண்ணி சேர்க்காம இந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா தக்காளிலே தண்ணி விடும். அதனால தான் கடாயை மறுபடியும் காய வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். நல்லா 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்தினுடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். வாயில் கடிப்படும் போது அந்த சட்னியினுடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் எள்ளு சேர்த்துருக்கோம். எள்ளு கருவேப்பிலையுடைய வாசனை அட்டகாசமாக இருக்கும். ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அந்த கடாயோட சூட்டுலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த விழுதை சேர்த்துடுங்க. மிக்ஸி ஜாரை நல்லா சுத்தமாக வலித்து எடுத்துருங்க. நிறைய ஒட்டி இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். அருமையான ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி கார சட்னி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.